Hi my dear குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவணா கார்னர். இன்றைக்கி நிறைய ஒரு 6 கலர் ட்ராயிங் ஷீட் எடுத்திருக்கேன். இது இவ்வளோவும் தேவைப்படாது, பட் கொஞ்சம் எடுப்போம். ஓகே, இது அப்படி ஃபர்ஸ்ட் தனியாக இருக்கட்டும். அடுத்து 2 கார்ட்போர்ட் மாதிரி ஒரு பிளாக் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இதோட லென்த் வந்து எனக்கு 24 சென்டிமீட்டர் வேணும். அதனால் 2 ட்ராயிங் ஷீட் எடுத்து, இது கார்ட்போர்ட் மாதிரி கொஞ்சம் திக்கான ஷீட் தான். ரெண்டுத்தையும் எடுத்து நான் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு லென்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லாட்டி நீங்கள் சார்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரே ஷீட் கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். எனக்கு வந்து மொத்தமாக 24 சென்டிமீட்டர் வேணும் லென்த், அதுக்காக தான். அடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து 8 சென்டிமீட்டருக்கு 6 பாக்ஸஸ் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். எல்லாமே ஸ்கொயர் பாக்ஸஸ், 8 சென்டிமீட்டர் எல்லா பக்கம் இருக்கணும். ஸோ இதில் 6 பாக்ஸ் மட்டும் நான் வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே 6 பாக்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஃபஸ்ட்டு 3 பாக்ஸ், அடுத்து 2, அடுத்து 1, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கம்மியாகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்ட்டும் வந்துட்டு ஒரு வார்லி ஆர்ட் தான், பட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே தனியாக வச்சுடுங்க. இப்போது நம்ம ட்ராயிங் ஷீட் எடுத்து வச்சுருந்தோம்ல, 6 ஷீட்டு, அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து 6 கலர் ட்ராயிங் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த 6 கலருமே நல்லா டார்க்கான கலராக எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, அடுத்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அது வந்து 6.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பாக்ஸ், அவுட்டர் பாக்ஸ் வந்து பிளாக் கலர் சார்ட்டில் வந்து 8 சென்டிமீட்டர் வரைஞ்சோம். அதுக்குள்ளே வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதனால இது 6 சென்டிமீட்டர் இல்லாட்டி 6.5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 6 ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த 6 ஷீட்டையும் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாக்ஸ்குள்ளேயும் ஒட்ட போகிறோம். ஸோ கலர் வந்து எது பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒரு பாக்ஸ்க்கும் கரெக்டாக நடுவில் ஒட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ எல்லா பாக்ஸையும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் இந்த பக்கத்தில் கொஞ்சம் ஒயிட் எடுத்திருக்கேன். ஒயிட் எடுத்துகிட்டு தின் ப்ரஷ் எடுத்து அது மேலே வந்து ரொம்ப சிம்பிளான வார்லி ஆர்ட் பண்ணுறேன். ஒன்றுக்குள்ளேயும் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி, அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு பாக்ஸ்குள்ளேயும் உங்களுக்கு தோன்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆள் போட்டுட்டு ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி போட்டுட்டு சைடில் கேப் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சின்ன ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ட்ராயிங் போர்டு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, செஞ்சு காமிக்கிறதுக்காக ஒரு சார்ட் மாதிரி ஒரு கார்ட்போர்டில் மட்டும்தான் பண்ணுறேன். இப்போ 5 பாக்ஸில் வந்து ஒரு ஆள் வந்து நிற்கிற மாதிரி, ஒரு லேடி வந்து கூட வச்சுட்டு நிற்கிற மாதிரி, பூ பறிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரு பாக்ஸில் வந்து 2 கையிலையும் கூட கொண்டு போகிற மாதிரி வச்சுருக்கேன். இது நல்ல டார்க்கான ஒயிட், நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால் லைட்டாக இருக்குது. நீங்கள் நல்ல டார்க்கான பெயிண்டில் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கிற டிசைன் முடிஞ்சிச்சு. இப்போ அவுட்டர் டிசைன் பண்ணலாம். அவுட்டர் டிசைன் என்ன பண்ணுறேன்னா, அந்த கலர் ட்ராயிங் ஷீட்டும் சார்ட் ஷீட்டும் ரெண்டோட ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைனுக்காக அவுட்டரில் சின்ன இந்த மாதிரி நான் கோடு மாதிரி போடுறேன். அந்த பாக்ஸை சுற்றியும் சின்ன கோடு போட்டுட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு டிசைனாகவும் இருக்கும். 2 துணியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லேயும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதையும் எல்லா பாக்ஸ்லேயும் போட்டு விட்ருங்க. போட்டுட்டு இதை ஒரு வால் ஹேங்கிங்காக மாட்டலாம். இப்போ சைட்லலாம் கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் வந்து வேறு ஏதாவது டிசைனை மட்டும் நம்ம ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். இது பிளாக்லேயும் பண்ணலாம், பட் பிளாக் கலரில் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் சார்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு நல்ல ஒரு கார்ட்போர்டில் பண்ணி வாலில் மாட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ சைட்லலாம் கொஞ்சம் இடம் இருக்குது. அதிலெல்லாம் வந்து சின்ன ட்ராயிங், ஒரு ட்ரீ இருக்கிற மாதிரி, மூன் இருக்கிற மாதிரி, சின்ன செடி இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டுவிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஆர்ட் முடிஞ்சிருச்சு. இது அப்படியே வாலில் மாட்டிடலாம். நான் டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டுட்டு மாட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.